ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் எப்படி அமைக்கலான்றதை பார்ப்போம். பஸ்ஸுனால் இப்போ சும்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு நம்ம அமைக்க போகிறோம். இப்போ பஸ்ஸுனால் பேருந்துன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, பஸ்ஸுனால் போதும் அப்படின்றதும் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ நம்ம சும்மான்றதை வச்சு நம்ம அமைக்க போகிறோம். அந்த வார்த்தையில் நம்ம பஸ்ஸுன்றது எங்கே வருதுன்றதை பார்த்துட்டு அது போதுமா இல்லை பேருந்தா இல்லை சும்மாவான்றதை நம்ம பார்த்துக்கலாம், கண்டுபிடிக்கணும். இப்போ சும்மா அப்படின்றத வச்சு நம்ம சென்டென்ஸ் அமைக்க போகிறோம். இப்போ கொஞ்ச நேரம் பேசாமல் சும்மா இரு அப்படின்னா தோடி தேர் பாத் கியே பினா பஸ் சுக் ரகோ அப்படின்னா கொஞ்ச நேரம் பேசாமல் சும்மா இரு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொன்னால் பஸ் சுக் ரகோ அப்படின்னு சொல்லிடலாம். கொஞ்ச நேரம் பேசாமல்னும் போது தோடி தேர் பாத் கியே பினா பஸ் சுக் ரகோ. அந்த பினானா இல்லாமல், பேசாமல், அந்த மல் வரும்போது பினா வரணும். இல்லாமல்ன்றதுக்கு பினா, அதுவும் ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ கொஞ்ச நேரம் பேசாமல் சும்மா இரு. தொந்தரவு செய்யாத, சும்மா உட்காரு அப்படின்னா பரேசான் மத் கரோ பஸ் பைட்டோ. தொந்தரவு செய்யாத, சும்மா உட்காரு. சும்மா உட்காந்துருக்காத, வேலையை பாரு. பஸ் மத் பைட்டோ காம் தேக்கோ. சும்மா உட்காந்துருக்காத, வேலையை பாரு. அப்படின்னா சும்மா உட்காந்துருக்காத, வேலையை செய் அப்படின்னா பஸ் மத் பைட்டோ காம் கரோ அப்படின்னு வந்துடும். சும்மா நில்லு அப்படின்னா பஸ் கடே ரகோ அப்படின்னா சும்மா நில்லு. சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு கோவத்தில் சொல்லுவோம்ல, அப்போ பஸ் மத் ரகேக்கி கியா. அந்த கேள்வியாக கேட்குறதுனால கியான்னு வருது. சும்மா இருக்க மாட்டியா, பஸ் மத் ரகேக்கி கியா. சும்மா டிவி பார்த்து கொண்டு இருந்தேன். மைன் பஸ் டிவி தேக் ரகாத்தா அப்படின்னா ரகாத்தான்னு வரும்போது இங்கே பையன் சொல்கிறான், அப்போ ரகாத்தா. அதுவே கேர்ள் சொல்லுச்சுன்னா மைன் பஸ் டிவி தேக் ரஹீத்தி அப்படின்னு ஒரு கேர்ள் சொல்லுச்சுன்னா சொல்லணும். இப்போ நாங்கள் சும்மா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னும் போது ஹம் பஸ் டிவி தேக் ரஹேத்தே அப்படின்னு சொல்லணும். நாங்கள்னு சொல்லும் போது அது சிங்கிள் ஃபுல்னஸ் ஃபார்மு, ஜெண்டர் ஃபார்முலாலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம சும்மா பேசிக்கொண்டு இருந்தோம் அப்படின்னும் போது ஹம் பஸ் பாத்கர் ரஹேத்தே அப்படின்னா சும்மா பேசிக்கொண்டு இருந்தோம். நாங்கள் அப்படின்னும் போது அந்த இருந்தோம் அப்படின்னும் போது நாங்கள் அப்படி சொல்கிறோன்னு நம்ம அதிலே தெரியுது. அதனால சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னும் போது பஸ் பாத்கர் ரஹேத்தே அப்படின்னு சொல்லலாம். ஹம் பஸ் பாத்கர் ரஹேத்தே. சும்மா ஊர் சுற்ற போகாத, சீக்கிரம் வேலையை முடி அப்படின்றாங்க. அப்போ பஸ் கூம்னே மத் ஜாவோ, ஊர் சுற்ற போகாதே. ஜல்தி காம் பூரா கரோ அப்படின்னா முடி, வேலையை முடி, பூர்த்தி செய் அப்படின்னு அர்த்தம். பஸ் கூம்னே மத் ஜாவோ ஜல்தி காம் பூரா கரோ அப்படின்னா சும்மா ஊர் சுற்ற போகாத, சீக்கிரம் வேலையை முடி அப்படின்னு. சும்மா ஒரு வேலையாக அந்த பக்கம் வந்தேன், உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. சும்மா ஒரு வேலையை அந்த பக்கம் வந்தேன், அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ மை இஸ் தரஃப் சே பஸ் ஏ காம் கேலியே ஆயா அப்படின்னா பஸ் ஏ காம் கேலியே ஒரு வேலையாக அப்படின்னும் போது பஸ் ஏ காம் கேலியே. சும்மா ஒரு வேலையாக அப்படின்னும் போது பஸ் ஏ காம் கேலியே ஆயா வந்தேன் அப்படின்னு. இந்த பக்கம்ன்றதுக்கு இஸ் தரக் சே. तो मैं इस तरफ से बस ये काम के लिए आया. சும்மா தான் இருக்கேன் அப்படின்னும் போது என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னா சும்மா தான் இருக்கேன் அப்படின்னும் போது மைன் பஸ் ஹீ ஹூங் அப்படின்னா சும்மா தான் இருக்கேன். மைன் பஸ் ஹூங் அப்படின்னு சொல்லலாம். மைன் பஸ் ஹூங்னா சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு. சும்மா சொல்கிறீங்களா, உண்மையை சொல்கிறீங்களா? கியா ஆப் பஸ் கக் ரஹே ஹை அல்லது யா அங்கே சேர்க்கலாம், இல்லைன்னா அது சேர்க்காமன்னு சொல்லலாம். ஆப் சர்ச் போல் ரஹே ஹை, உண்மையை சொல்கிறீங்களா, சும்மா சொல்கிறீங்களா அப்படின்றது. அப்போ சும்மாதேன்னு சொன்னேன் அப்படின்னா மைனே பஸ் ககா அப்படின்னா நான் பொய் சொன்னேன்னு சொல்லாமல் சும்மாதேன்னு சொன்னேன்னா அது நான் அங்கனக்குள்ள நான் பொய் சொன்னேன்ற மாதிரி அர்த்தம் ஆகுது. சும்மா சொல்கிறீங்களா, உண்மையை சொல்கிறீங்களான்னா சும்மாதேன்னு சொன்னேன் அப்படின்னா அப்போ நான் பொய் சொன்னேன்ற மாதிரி அர்த்தம். கியா ஆப் பஸ் கக் ரஹே ஹை ஆப் சர்ச் போல் ரஹே ஹை அப்படின்னா சர்ச்சுனா உண்மை,
சும்மா சொன்னீங்களா உண்மையை சொன்னீங்களா? சும்மா அதையும் சொன்னேன். மைங்னே பஸ் கஹா, சும்மா அதையும் சொன்னேன். சும்மா தான் சொன்னையா அப்படின்னு அடுத்தவங்களை என்ன இருக்கும், சும்மா தான் சொன்னையா அப்படின்னு அவங்கள கேட்கும்போது, பஸ் கியா ஆப்னே கஹா, சும்மா தான் சொன்னையா அப்படின்னு. சும்மா சொல்லி பார்த்தேன் அப்படின்னா மைனே தோ பஸ் கஹா அவுர் தேக்கா, சும்மா தான் சொல்லி பார்த்தேன். சும்மா சொல்லி பார்த்தேன் அப்படின்னா மைனே தோ பஸ் கஹா அவுர் தேக்கா அப்படின்னு. சும்மா சொல்லி பார்த்தேன் நீ என்ன செய்வேன் அப்படின்னு சும்மா பேச்சு வாக்கில் பேசுவோம்ல அப்படின்னு. சும்மா சொல்லி பார்த்தேன் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சும்மா சொல்லி பார்த்தேன் அப்படின்னு வாங்கல. அதுக்கு மைனே தோ பஸ் கஹா அவுர் தேக்கா, சும்மா செஞ்சு பாரு அப்படின்னா இசே பஸ் கர் ஹி தேக்கோ, அப்புறம் சும்மா செய்து பாரு. சும்மா சொல்லிதான் பாரேன் அப்படின்னு நம்ம இதாக தனாவட்டா சொல்கிற மாதிரி, சும்மா சொல்லிதான் பாரேன் நீ அப்படின்ற மாதிரி. அப்படின்னா பஸ் யஹி கஹூங்கா அப்படின்னா சும்மா சொல்லிதான் பாரேன் அப்படின்றது. சும்மா படுத்திருந்தேன் அப்படின்னா மைன் பஸ் படா ஹுவாத்தா, படுத்திருந்தேன் அப்படின்னு தா வருது அது பாஸ்ட் டென்ஸ். அப்போ தா மைன் பஸ் படா ஹுவாத்தா அப்படின்னா சும்மா படுத்திருந்தேன். சும்மா படுத்துக்கொண்டு இருந்தார் அப்படின்னு அடுத்தவங்களை சொல்லும் போது வக் பஸ் படா ஹுவா ஹை அப்படின்னு வரும். அங்கே தா அப்படின்னு மைங்குன்னு வருது, அங்கே தான் வருது நான்னும் போது. இங்கே வக் அவர் அப்படின்னும் போது இங்கே ஹை. அவர் சும்மா படுத்துக்கொண்டு இருந்தார் அப்படின்னு சும்மாதான் படுத்துக்கிட்டு இருந்தார், இப்போ தான் வெளியே போனார்ன்ற மாதிரி சொல்லுவோம்ல. அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சும்மாதான் படுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ வக் பஸ் படா ஹுவா ஹை, சும்மா படுத்துக்கொண்டிருந்தார். சும்மா பேசணுமேனு பேசாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. பஸ் பாத் மத் கஹோ, சும்மா பேசணுமேனு பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா செய்யணுமேனு செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா கடனுக்குன்னு செய்யணுமேனு செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ பஸ் ஹர்மத் கரோ அப்படின்னா செய்யணுமேனு செய்யாத. அதே மாதிரி நம்ம வினைச்சொற்கள் பார்த்துருக்கோம், ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருக்கோம். அந்த வார்த்தையை நீங்கள் இங்கே எப்படி சேர்த்துக்கலான்றதை பார்த்துக்கோங்க. கர்மத் கரோ அப்படின்னா செய்யணுமேன்னு செய்யாத, பேசணுமேன்னு பேசாத. பாத்மத் கஹோ, சும்மா சும்மா அவனை சீண்டாத, அவனை கோவப்படுத்தாத அப்படின்னா. பஸ் பஸ் உசே நாராஜ் மத் கரோ அப்படின்னா சும்மா சும்மா அவனை கோவப்படுத்தாத, அவனை சீண்டாத அப்படின்றது. பஸ் பஸ் உசே நாராஜ் மத் கரோ அப்படிங்கிறது. சும்மா சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இருக்காதீர்கள் அப்படின்னு, இருக்காதீங்க அப்படின்னு. பஸ் பஸ் சவால் மத் பூச்தே ரஹோ அப்படின்னா சும்மா சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்வாங்கள்ல. அது பஸ் பஸ் சவால்னால் கேள்வி, மத் பூச்தே கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு. கேட்டுக்கொண்டு இருக்காதீங்க, கொண்டுன்னும் போது ரஹா ரஹேன்னு வந்துருக்குதுல்ல. பஸ் பஸ் சவால் மத் பூச்தே ரஹோ, சும்மா சும்மா கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்காத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.